அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. செமினாருக்கு போகிறதாக கூறிட்டு போன ஒரு பொண்ணு மாலையாகியும் வளர்றதால அவரோட பெற்றோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க ரொம்ப பதறிட்டு பயந்து சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு கடைசியில் சரி மானம் போயிடும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு முக்கியமான முஸ்லீம் ஊடகத்துக்கு தகவலை சொல்லியிருக்கிறான். முஸ்லீம் ஊடகத்தில் அந்த தகவலை போட்டிருக்கிறாங்க, அடையாளத்துக்காக அந்த பெண்ணுடைய ஒரு ஃபோட்டோவையும் போட்டிருக்கிறான். இப்போ கண்ணியவான்களே, ஒரு புத்திசாலியான நம்ம ஒரு மனித படைப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்வார், இந்த மாதிரி ஒரு தகவலை பார்க்கும் பொழுது அட்லீஸ்ட் அவர் ஒரு சேட் ரியாக்ட் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா அவர் கீழே போய் ஒரு துவாவை செய்வார். அப்படின்னா அதை தாண்டி ஒரு கட்டம் என்னது, யாராவது நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம இதுக்கு ஒரு தீர்வை தேடணும் அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை போட்டுருவார். அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ளுக்கால ஒரு துவா செய்வார், யாரெல்லாம் இந்த பெண் என்ன செய்யணும், அவசரமாக திரும்பி வந்துடணும், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கணும், நம்ம குடும்பத்தில் நம்ம பரம்பரையில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது, யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு துவா செய்யணும். அடுத்தது என்ன செய்கிறது, நம்ம கண்ணியவான்களே, அடுத்த கட்டம் என்னது, அப்போ இது ரெண்டாவது துவா செய்கிறது. மூணாவது சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறதுன்னா, நம்ம ஒரு எண்ணத்தை வச்சுக்கிறது, இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறது நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பொறிமுறையை உருவாக்குறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கண்ணியவான்களே, அந்த தகவல் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். அந்த தகவலுடைய கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே இவ்வளவு கேடு கெட்டவர்கள் இருக்கிறார்கள், ஏன் நமது முன்னோர்கள் காணாத நோய்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது, ஏன் இவ்வளோ வெக்கங்கெட்ட ஒரு சமூகம் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம கண்டுகொள்ளலாம் அந்த கமெண்ட் செக்ஷனை மட்டும் நம்ம பார்த்தா. கண்ணியவான்களே, விளையாடிக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள், இந்த லிப்டிக் போட்டிருக்கிறா, இந்த லிப்ஸ்டிக்கை போட்டிருக்கிறா, இப்படி இருக்கும்பொழுது அவள் பாஞ்சு போகாமல் இருப்பாவான்னு கேட்டிருக்கிறான் ஒருத்தன். கண்ணியவான்களே, நான் சும்மா கேட்குறேன், உன் தங்கச்சியில் உன்னை தாத்தா லிப்ஸ்டிக் போட்டான்னா அவள் படுவாயிடுவா? கண்ணியவான்களே, ரெண்டாவது இன்னொருத்தன் கேட்டிருக்கிறான், இதெல்லாம் நம்ம ரொம்ப பார்த்துட்டோம், நிறைய பேர் பாஞ்சு போயிருக்கிறாங்க. கனிவான் தேடி பார்த்துருப்பாங்க, ஒரு நியாயமாவது விளங்குது இல்லையா அவங்களுக்கு இந்த பெற்றோர்களுடைய பதட்டம், அவருடைய அந்த மெசேஜ் யாரோ பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்னது ஒரு 5 பேரை டெக் பண்ணி இவனால் தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அல்லது இவ்வளோ கேவலமான வார்த்தைகள், இதெல்லாம் வச்சு நம்ம விளையாடணும், இதெல்லாம் வச்சு நம்ம சீரியஸாக பார்க்கணும், ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிட்டோம் இல்லையா? எல்லாத்த பற்றியும் நம்ம மீம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியவான்கள், நம்ம வாழ்க்கை ஒரு நாளுக்கெல்லாம் மீமாக்கி விட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெரியப்படுத்துவான், அந்த நேரத்தில் புரிஞ்சு கனிவான்களை கொஞ்சம் அந்த எம்பத்தி ஒன்று இருக்குது இல்லையா, அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை நம்ம உணர்றது, இந்த குணத்தை நம்ம எடுத்துக்க பார்க்கணும். நம்ம பிறக்கல பரவாயில்ல, பிறந்த முறை வித்தியாசம், ஆனால் என்ன செய்கிறது, நம்ம அதை எடுத்துக்கிறது கண்ணியவான்களே, குறைஞ்சப்பட்ட